ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நேயர்களே, இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு: பெற்றோர்களை தினமும் கால் தொட்டு வணங்க வேண்டுமா? தாய் தந்தையரையும் குருவையும் தினசரி கடமையாக கால் தொட்டு வணங்க வேண்டும் என்பது நம் முன்னோர்கள் வகுத்திருந்த விதி. தாய் தந்தையருக்கும் குருவுக்கும் ஓர் மலர்ந்த புன்னகை கூட வழங்காத இத்தலைமுறைக்கு இந்த விதி ஓர் பழைய ஏற்பாடு. குரு பக்தி அழிந்து வரும் இந்த தலைமுறைகளை வார்த்தெடுக்க இயலும் என்று நம்பிக்கை தரும் சில ஆச்சாரியர்களின் மூதுரைகளும் உள்ளன. மதிப்பை தெரிவிக்கும் 4 ஆச்சாரங்கள் நாம் கண்டு வருகின்றோம். அதில் முதலாவதாக வணக்கம் என்று கூறுவது, இரண்டாவது பெரியோர்களை கண்டால் எழுந்து நிற்பது, மூன்றாவது கால் தொட்டு வணக்கம் வைப்பது, இறுதியானது சாஷ்டாங்க வணக்கம். தினமும் காலையில் பெரியவர்களின் கால் தொட்டு வணங்குவதனால் அவர்களுடைய ஆசிர்வாதம் பெறலாம் என்று நம் விசுவாச பிராமணங்கள் கூறுகின்றன. அவர்கள் நமக்கு செய்த சேவைகளை நினைத்து தான் நாம் கால் தொட்டு வணங்குகின்றோம். பதிலாக அவர்கள் ஆசையையும் பெறுகின்றோம். யோகாசனத்தில் சிறந்த ஓர் உடற்பயிற்சியாக கண்டறிந்து வரும் இந்த நவீன காலத்தில் கால் தொட்டு வணங்குதல், சாஷ்டாங்க வந்தனம் என்பன மிக முக்கியமான யோகா முறைகள். ஆதலால் இதை சிறந்த ஒரு உடற்பயிற்சியாகவும் காணலாம். பெற்றோர்களை வணங்குதல் குடும்பத்தில் ஒற்றுமையுண்டாக்கும், பாசமும் நெருங்கிய உறவும் உறுதிப்படுத்தும். பாதங்களுக்கு தனி சிறப்பான தன்மைகள் உள்ளதாக புராணங்களும் முனிவர்களும் கருதியிருந்தனர். இறைவனின் திருப்பாதங்களையே முனிவர்கள் வணங்கியிருந்தனர். இந்து தர்மங்களில் சேவைகள் செய்யும் அரிஜன மக்கள் இறைவன் பாதங்களில் என்று உதித்தாக கூறப்பட்டுள்ளதை காணலாம். நன்றி நண்பர்களே.